வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். தொடர்ந்து மே மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி சிம்ம ராசி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. சிம்மராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த மாதம் 2இல் கேது, 7இல் சனி, 8இல் புதன், செவ்வாய், ராகு, 9இல் சூரியன், சுக்கிரன், 10இல் வியாழன் வந்திருக்கிறார்கள். பின்பு சூரியன் சுக்கிரன் 10ஆம் இடத்திற்கும், செவ்வாய் 9ஆம் இடத்திற்கும், புதன் 9 மற்றும் 10ஆம் இடத்திற்கும் நகரவிருக்கிறார். சுக்கிரன், புதன், சூரியன் உங்களுக்கு நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். உங்கள் ராசிநாதன் சூரியன் மாதத்தின் நடுப்பகுதியில் இடப்பெயர்ச்சியான முன்னரே நற்பலன்களை தருவார். நிதி நிலையை பொறுத்தவரை மாதத்தின் பிற்பகுதியில் வருவாய் அதிகரிக்கும், பணம் சம்பாதிக்கும், திறமை அதிகரிக்கும். பொன், பொருள், வெள்ளி போன்ற விலையுயர்ந்த ஆபரணங்கள், ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள். அரசாங்க முக்கியஸ்தர்களின் ஆதரவு கிட்டும், அதன் மூலம் நன்மை அடைவீர்கள். எண்ணிய காரியங்கள் கைகூடும். யாரும் சாதிக்க முடியாத காரியங்களை சாதிக்க முயற்சி செய்வீர்கள். தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் உண்டாகும். தேவையற்ற செலவுகள் ஏற்படும். உடல்நிலையை பொறுத்தவரை கவனம் அதிகம் தேவைப்படும். மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. துணையின் உடல்நிலை பாதிக்கப்படலாம். கணவன் மனைவியிடையேயான உறவு அவ்வப்போது கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் வலுவானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் அமையும். மாணவர்கள் தங்கள் கடமையில் கண்ணாக இருக்க வேண்டும். விளையாட்டு போன்ற துறைகளில் பிரகாசிக்க வாய்ப்பு இருப்பதால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேலை செய்பவர்கள் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம். உடன் வேலை செய்பவர்கள் தங்கள் மேல் புகார் தெரிவிக்கலாம். மற்றபடி வருமானம் சீரானதாக இருக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். புதிய யுக்திகளை பயன்படுத்தி வியாபாரத்தை முன்னேற்ற முடியும். லாபம் சீராகவே இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் தங்கள் பார்ட்னர்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும். நிம்மதியும் சுகமும் அதிகரிக்கும். புண்ணிய யாத்திரைகள் செல்லும் யோகம் உண்டாகும். தேகம் திடம்பெறும். பிறரை கவரும் விதமாக பொலிவும் அழகும் அதிகரிக்கும். பூமி, மனை, வீடுகள் மூலம் லாபம் அதிகரிக்கும். புத்திசாலியம் அதிகரிக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். பங்கு மார்க்கெட், எழுத்து, கலைத்துறையினர் பயன்பெறுவார்கள். அரசியல்வாதிகள் கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம் இது. அன்னதானம் போன்ற புண்ணிய காரியங்கள் செய்ய நடத்தையும் ஒழுக்கமும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் ஆஞ்சநேயருக்கு விளக்கேற்றி வணங்கி வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். நட்சத்திர பலன்கள் மகம். சுறுசுறுப்பு குறைந்து ஒரு விதமான இறுக்கத்தில் இருப்பீர்கள். யோகா, உடற்பயிற்சி, தியானம் போன்றவற்றில் ஈடுபாடு கொள்ளுங்கள். குழந்தைகள் துணை வீட்டில் உள்ளவர்கள் நலமாக இருப்பார்கள். படைப்பாளிகள் புகழ் பெறுவார்கள். பூரம் நட்சத்திரம். வெளிநாட்டு வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். பொருளாதார சூழல் மாறுபட்டு பயனடைவீர்கள். ப்ரொஃபஷனல் வேலை அல்லது தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக அமையும். உத்திரம் 1ஆம் பாதம். ஆற்றலும் வருவாயும் அதிகரிக்கும். துணிவு தன்னம்பிக்கை உயரும். முயற்சிகள் வெற்றி தரும். வேலை மற்றும் இடமாற்றம் போன்றவை அலுவலர்களுக்கு ஏற்படும். வியாபாரிகள் சிறப்பான செயல்பாடுகளால் முன்னேறுவார்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.